ஆர்கே நம்பிக்கை தருதா? அவருடைய வெல்பிகன் இஸ் ஹாஃப் டன்னு சொல்லுவாங்க. என்ன மெசேஜிங் பாக்குறீங்க? இல்ல இந்த டைம் கடந்து போயிடுச்சுங்கன்னு தான் நான் பாக்குறேன். அது அவர் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு, கடந்து போச்சுங்கிறீங்க. ஆமாங்க, முடிஞ்சு போச்சுங்க. என்னங்க இது இல்ல 2021ல வந்திருக்கணும். அந்த தேர்தல் தான் விஜயனுடைய தேர்தலா இருந்தது. அதுல வந்திருந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய வித்தியாசத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஏனென்றால் இப்ப திமுகவுக்கு மாற்றாக ஒரு கட்சி என்று அந்த சமயத்துல மக்கள் இப்போ அதிமுக வேற வழி இல்லாம ஓட்டு போட்டதான் நான் பாக்குறேன். ஏனென்றால் அதுதான் ஒரு வயபிள் கட்சியா இருந்தது அந்த டைம்ல. வேற ஒரு வயபிள் கட்சி கிடையாது. 2019ல மாபெரும் தோல்வி இவர்களுக்கு, எடப்பாடியினுடைய அதிமுகவுக்கு. அந்த ஒரு டைம்ல அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆனால் அதன் பிறகு அதாவது அரசியல் நகர்வுகள் அந்த டைம்ல ஆரம்பிக்கிறாரு விஜய். ஆனால் அப்பவே அவர் அனௌன்ஸ் பண்ணி 21ல வந்திருந்தாருன்னா நிச்சயமாக இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக அவர் உட்கார்ந்திருப்பார். இன்னைக்கு ஏன் தாமதம் நினைக்கிறீங்க? இன்னைக்கும் கூட ஏடிஎம்கேல முழுசா ஒரு செட்டில் ஆன மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் இருக்கா? ஆளும் அணி அளவுக்கு எதிரணி பலமாக இருக்கிறதா? சோ இந்த ட்ரபிள்ட் வாட்டர்ஸ்ல அவருக்கு வாய்ப்பு இல்லையா? இது இப்போ அவர் பார்க்கின்ற விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப கள்ளக்குறிச்சியில இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. அதை ஒட்டி நிச்சயமாக இது ஒரு அரசியல் பயணம் என்பது எளிதாக இருக்கும் என்று நினைத்து வந்திருக்கிறார். ஆனால் அந்த காலத்துல அண்ணாமலையே காலி பண்ணியும் இந்த எடப்பாடி பழனிசாமி நின்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் கம்ப்ளீட்டாக ஸ்கோர் பண்ணி விட்டார். இந்த இத்தனை மக்கள் இறந்தது ஸ்கோர் பண்ணது என்று பேசுறது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்படி இருந்தால் கூட இந்த ஒரு இஷ்யூல யார் ஸ்கோர் பண்ணான்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முழுக்க முழுக்க ஸ்கோர் பண்ணி விட்டார். அப்ப எனக்கு இருக்கின்ற அடுத்த கேள்வி என்னவென்றால், ஆகஸ்ட் 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. விஜயனுடைய படம் ரிலீஸ் ஆக போறது. அப்ப அதற்காக ஒரு பில்டப்பாகத்தான் இந்த அரசியல் பிரவேசம் என்ற பேச்சுகள் இருக்கு இல்லையா? ஏறத்தாழ ஒரு ரஜினியினுடைய பணியில வர்றாரா என்ற அந்த கேள்வியும் என் மனதில் இருக்கிறது. இன்னமும் கூட அவர் லாங் டேர்ம் அரசியலுக்கு வராராங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? ஆமா, வேர் ஆர் யூ சீரியஸ்னு கேக்குறேன். அதாவது உங்களுக்கு களம் என்பது இப்ப 96ல ரஜினி வந்திருந்தால் நிச்சயமாக ரஜினியினுடைய கட்சி அங்க ஜெயிச்சிருக்கும். 96ல நாம இப்ப பேசுறதுல என்ன அர்த்தம் இல்லை என்றெல்லாம் பேசுறதுல ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ஃபேர். ஏன்னா நாம அங்க இருந்தோம். அந்த களத்துல நான் என்னை போன்றவர்கள் இருந்தார்கள். ரஜினியினுடைய அந்த வரவேற்பை பார்த்தவன் நான். ரஜினி தான் தமாகவுக்கும் திமுகவுக்கும் ஓட் பண்ண வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். இன்னொரு முறை ஜெயலலிதா உட்கார்ந்தால் தமிழகத்தை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது என்றெல்லாம் அவர் வசனம் பேசினார். அந்த டைம்ல ரஜினி வந்திருந்தால் அது நிச்சயமாக அவர் தலைவராயிருப்பார். அதை விட்டு போட்டு அவர் 2016 இல்லைன்னா 2019ல களம் காண வேண்டும் என்று யோசித்தனாலதான் அவருக்கு பல பிரச்சனைகள் வருகிறது. அதன் பிறகுதான் நாம சூப்பர் ஸ்டார் அந்த ரஜினி சூப்பர் சங்கி ஆயிட்டு மாறிவிட்டார். அதற்கு அனைவருக்கும் ஒரு காலம் இருக்கிறது, ஒரு டைம் இருக்கிறது, ஒரு அரசியல் சூழ்நிலை இருக்கிறது. இந்த அரசியல் சூழ்நிலை என்பது நிச்சயமாக விஜய்க்கு 2021 இருந்தது, இப்போது கிடையாது. ஓகே, நம்ம மேற்கொண்டு பேசலாம். திரு விக்னேஸ்வரனுக்கு பதில் சொல்ல வருவீங்க. அதற்கு முன்னாடி திரு செல்வராஜ் உங்களுடைய அசஸ்மெண்ட்டையும் கேட்க விரும்புறேன். நீங்க நீண்ட கால அரசியல் இருக்கிறவரா? அவருடைய உரை அதுல முழுமையான அரசியல் உரைன்னு சொல்ல முடியாது. மாணவர்கள்ட்ட பேசியிருக்கார், அங்கங்க அரசியல் கருத்துக்கள் இருந்திருக்கு. எப்படி பார்க்கல? என்னுடைய விமர்சனங்கள் இந்த நிகழ்ச்சி குறித்தான என்னுடைய பார்வையை பதிவு பண்ணுறதுக்கு முன்னால் 2026-24 பாராளுமன்ற தேர்தலே நாங்கள் நிற்கலை, தமிழக வெற்றி கழகம். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலிலே நாங்கள் களம் காணப் போகிறோம் என்று அறிவித்துவிட்டு இன்றைக்கு தலைவர் என்ற தகுதியோடு ஒரு கட்சியினுடைய தலைவராக அவர் அரசியல் பயணத்தினுடைய முதல் கூட்டமாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறது தான் நம்ம விமர்சனத்துக்கு எடுத்துக்கிறோம். இப்போ ஏன்னா அரசியலுக்கு வந்துட்டார். இப்போது தளபதி என்கிற பின்னாலே ஒலித்த பாடல்கள், விஜய் நடந்து வருகிற பொழுது துபாயிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 7 அடி உயர பவுன்சர்ஸ் பின்னால் எல்லாம் துபாயிலேருந்து வந்தாங்களா, இங்கே லோக்கல் ஆளுங்க இல்லையா, அவங்கெல்லாம் பெரிய செக்யூரிட்டியோட படைபலத்தோடு மாணவராக அந்த அரங்கத்தில் நுழைகிற பொழுது இருந்த அந்த ஒரு பில்டப்பெல்லாம் பார்க்குற பொழுது எனக்கு கொஞ்சம் உற்சாகம் இருந்தது. இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கி முதல் கூட்டம் இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் கலக்கிற போகிறாருன்னு. இங்கே பேசினவங்க சொன்ன வரைக்கும் தளபதியே அதிபதியே 26 வயதில் குஷி 2026 சட்டமன்றம் உனக்குன்னு இந்த சராசரி அரசியல் இயக்கங்கள் போகிற முழக்கங்கள் தான் அங்கே முழுமையாக கேட்டது. அதையும் தாண்டி அவருடைய பேச்சில் என்ன சாராம்சம் இருக்கிறது முதலிருந்து இறுதி வரை பார்த்த பொழுது ஒரு ஏமாற்றம் மிஞ்சியது. அவர் என்ன சொல்ல ஆரம்பித்தார், ஒரு கட்சியினுடைய தலைவராக இந்த இடத்துல நிற்கிற பொழுது நண்பா, நண்பீஸ், குட்டீஸ், என் நெஞ்சில் குடியிருக்கும், உடனே விசில் சத்தம், இது ஒரு இலகுவாக ஒரு நடிகன் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக சொல்லுகிற வார்த்தைகள் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தலைவராக வந்ததற்கு பிறகு அதிலிருந்து ஒரு அடுத்த கட்டத்திற்கான பார்வையை அதெல்லாம் ஓகே, அந்த காலம் மாறினாலும் எண்ணங்கள் தேவைகளும் மனிதர்களுக்கு என்றைக்கும் அது இருந்து கொண்டே இருக்கிறது.
தேவைகள் என்றைக்கும் மனிதனுக்கு பூர்த்தியாகதில்லை. தேவைகள் என்பது அதிகரித்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் 90s கிட்ஸும்பிங்க, 2000 கிட்ஸும்பிங்க, அந்த கிட்ஸ்கிட்ட ரொம்ப நெருங்கி போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நமக்கு இருக்கிற சிந்தனை கூட அந்த குழந்தைகளுக்கு இல்லாத குழந்தைகள் தான் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு செய்திகளை பரவிட்டுட்டு நிறையா சொல்ல வந்தவர் என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. இந்த வார்த்தை தடுமாற்றங்களை பார்த்து அப்புறம் வந்து திடீர்னு நீங்கள் கைடன்ஸ் எடுக்கணும், கவுன்சிலிங் போகணும், நான் ஐ வாண்ட் டு ஷேர் மை கேரியர் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த துறைக்கு போனாலும் டிமாண்ட் இருக்கும். அந்த எது டிமாண்ட் இருக்கும் அந்த டிமாண்டை பொறுத்து தான் நம்மன்னு ஆரம்பிச்சவர் ஏதோ இந்த கல்வி சம்பந்தமாக இந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய செய்தி, இந்த துறை டிமாண்ட் இருக்கு, இந்த படிப்பை படித்தா இவ்வளோ பெரிய சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நிறைய செய்திகளை பேசி அந்த மாணவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பேச்சாக இது அமையும் என்று ரொம்ப ஆர்வத்தோடு என்னுடைய சீட்டினுடைய நுனியில் வந்து உட்கார்ந்த உடனே அரசியல் தெரிகிறார். என்ன டிமாண்ட் இன்றைக்கு? என்ன தமிழக அரசியல் டிமாண்ட் என்றால் தலைவர்களுக்கு டிமாண்ட் இருக்கு. அரசியல்ல மட்டும் இல்லைன்னு சேர்த்து சொல்றாரு. இல்ல, அது ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறது. அந்த வார்த்தைக்கான வலிமை எங்கே இல்லை. அதுக்கு பிறகு அடுத்த சப்ஜெக்ட் சேர்த்து பேசி இருக்கணும்ல. தலைவர்களுக்கு தேவை இருக்கிறது, நல்லா படிச்சவங்க வரணும். இன்னைக்கு தமிழக சட்டமன்றத்தில் இருக்கிறதுல 80% மிக அதிகமாக படித்தவர்கள். நீங்கள் என்ன படிச்சீங்கன்னு எனக்கு தெரியல. நான் அந்த விமர்சனத்துக்குள்ளே போக ஆரோக்கியமாக விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கிறேன். மிகவும் படித்தவர்கள், ஆய்வறிஞர்கள், பிஹெச்டி பண்ணவங்க, டாக்டரேட் பண்ணவங்க, வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் என்று இன்னைக்கு சட்டமன்றமே படித்தவர்களால் நிரம்பி போயிருக்கிறது. ஜனநாயக அரசியலிலே பார்வையிலே படித்தவர்கள் மட்டும்தான் சிறப்பாக பயணிக்க முடியும் என்கிற அரசியல் பாதைகளை எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். என்னமும் மக்களுக்கான சேவை செய்ய வேண்டும் என்கிற மாணவர்கள்ட்ட பேசும்போது அந்த இல்ல அது வந்து பேசலாம். இல்ல அப்ப என்ன, இப்போ படிக்காதவங்க எல்லாம் ஒன்றும் தெரியாதவங்கிற சிந்தனையை விதைச்சிடக்கூடாது. இல்ல படிக்காத மேதைகள் இல்லையான்னு எவ்வளவு நம்ம பேரை பார்த்திருக்கோம். அது ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய விஷயம். அது மாணவர்கள் மத்தியில் ஒரு தவறான புரிதலை கொண்டு போய் கொடுத்துடக்கூடாது. அப்படின்னு பேசினவர் நீங்க அரசியல் வரணும், பொய் செய்திகளை நம்பாதீர்கள் என்று சொல்ல வந்துகிட்டே இருந்தாரு. கடைசி வரைக்கும் என்ன சொல்ல போறான்னு போகும்போது ஹைலைட்டா வந்து போதைப் பொருள்ல வந்து நின்னாரு. அது எங்க வீட்டில் எங்க அப்பதான் சின்ன வயசுல சொல்லும், ஐயா நீ சென்னைக்கு படிக்க போற, கூட்டாளி எல்லாம் பார்த்து நல்லவனா பார்த்து சேர்ந்துக்க, தப்பு தண்டா பண்ணிடாதே, நீ உன்னை நீ தான் ஏத்துக்கிறீங்க. விஜய் சொன்ன இல்ல, எங்க அப்பத்தா சொன்ன ஒரு விஷயம் எனக்கு வந்து 35-40 வருடங்களுக்கு முன்னாலே எங்க அப்பத்தா நான் சென்னைக்கு படிக்க வரும்போது சொன்னது நினைவுக்கு வருது. 2000 வருஷமா ஐயன் வள்ளுவன் சொல்றதா சார். ஒரு அரசியல் தலைவன் என்ற ஒரு பாதையை பரிமளிக்கக்கூடிய முதல் நிகழ்ச்சியாக வருகிற பொழுது உங்களுடைய தலைமை நல்லா படிச்சவங்க வரணும்னு சொல்லுகிற பொழுது நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க என்ன மாணவர்களுக்கும் கன்வின்சிங்கா இல்ல கன்வின்சிங்காவே சுத்தமாவே இல்ல. ஓகே, இன்னும் இதையும் தாண்டி அவர் நிறைய பேசி இருக்கணும்னு நிறைய ஆவல் இருந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.